அது ஒரு 10 நிமிஷம் தான் போகுது, அப்புறம் கட் ஆகிடுது. 10-20 நிமிஷம் தான். அதான் அலர்ட் லாக் போட்டிருக்கேன்ல. இதில் ஸ்டெப்ஸ் இருக்கும். நீ என்னோடய பிளாகில் போனால் நான் போட்டிருக்கேன் அது. ஓகே, இதுக்கு முன்னே எடுத்ததுனால போட்டிருக்கேன். அவங்களுக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேவா? அது உன்னோட டேட்டா பேஸ்க்கு நீ எப்படி கொடுக்கணுமோ அதை நீ தான் கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ டேட்டா ஃபைல் வேணும்ல, டிபிஎஃப். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இது அப்படியே எக்ஸ்எம்என்ட்ரி கொடுத்து லினக்ஸில் வந்துட்டு அட்மினில் டம்ப்பு ஃபைலில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நான் ஒரு கோர்வையாக வைக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். சரி, இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், விஐ க்ரியேட் எனி நேம் டாட் எஸ்கியூஎல்னு நான் போட்டுக்கணும். ஓகேவா? சரி, இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன். ஸோ எதுக்காகன்றது சொல்கிறேன். க்ரியேட் டேட்டாபேஸ் நேம் ஃபஸ்ட்டு க்ரியேட் டேட்டாபேஸோட நேம் என்னது, சாம்பிள். அப்புறம் டேட்டா ஃபைல் எந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு விடணும். இது system.dbf அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, சிஸ்டம் யூசர் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற இடம் சிஸ்டத்தில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டா ஃபைல் டேபிள் ஸ்பேஸ் நடக்கும்போது இந்த சிஸ்டம் எதுக்கு, சிஸ்ஆக்ஸ் எதுக்கு, யூசர் எதுக்கு, அண்டு எதுக்கு, இதெல்லாம் டேபிள் ஸ்பேஸ் வரும்போது நீங்கள் அதை பற்றி படிப்பீங்க. ஜஸ்ட் இப்போ அதுக்கான லொக்கேஷன் மட்டும் கொடுத்துங்க, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. நான் ஒரு பேக்கேஜாக க்ரியேட் பண்ணுறேன் ஒரே லைனில். அதுக்காக இந்த மாதிரி ஹோம் ஆரக்கல் என்ன லொக்கேஷனு, நம்மளுடைய லொக்கேஷன் சாம்பிள் ஒரு டேட்டா அதுக்குள்ள system.dbf அப்படி அது வேணும்னு சொல்லிட்டேன். சைஸ் வந்து எவ்வளோ, 600 MB. அது சிஸ்டத்துடைய சைஸ் வந்து எவ்வளோனா 600 MB கிரியேட் பண்ணிக்க சொல்கிறேன். அது 6 ஆக்ஸு. அதுக்கான டேட்டா ஃபைலுக்கான பாத்து. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறேன், சாம்பிள் நம்ம டேட்டாபேஸ் நேம் சாம்பிள் ஒரு டேட்டாக்குள்ளே system.dbf 500 MB விட சொல்கிறேன். அதுக்கு டிஃபால்ட்டு டேபிள் ஸ்பேஸ். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற யூசராக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுற டேபிள் எல்லாமே எதில் விடணும், இதில் தான் விடும். யூசர் 01.dbf இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் விடும். ஏன்னா டிஃபால்ட்டு டேபிள் ஸ்பேஸ் அதான். ஸோ ஆனால் டிஃபால்ட்டு டேபிள் ஸ்பேஸுடைய நேமு யூசர்ஸ் ஆமாம், இதில் வந்து சேவ் ஆகும். டேபிள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்ப்பேன். ஜஸ்ட் இது எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும் கொடுத்துக்குங்க. ஓகேவா? இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் டேபிள் ஸ்பேஸ் மாற்றுறேன். U01 அந்த லொக்கேஷனில் விட சொல்கிறேன். சைஸ் வந்து 100 MB. சரி, டிஃபால்ட்டு டெம்பரவரி டேபிள் ஸ்பேஸோட சைஸ். ஸோ அதுக்கான லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் விட சொல்கிறேன்னா, நீ ஆர்டர் பை குரூப் பை இது என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிள் ஸ்பேஸ் தான் வந்து விடும். அது ஹோமில் ஆரக்கல்ல சாம்பிள் அப்படின்ற லொக்கேஷனில் வர டேட்டாவில் வந்து விழுந்துடும். ஓகேவா? அண்டு டேபிள் ஸ்பேஸுக்கான லொக்கேஷன் சாம்பிள் வர டேட்டாவில் வந்து விழுந்துடும். இதெல்லாம் டேட்டாவில் வந்து விட சொல்லிட்டேன். ஓகேவா? லாக் ஃபைல் எந்த லொக்கேஷனில் விட சொல்கிறேன், லாக்ன்ற லொக்கேஷனில் விட சொல்கிறேன். இதில் சாம்பிளில் ஹோம் ஆரக்கல்ல சாம்பிளில் ஒரு டேட்டாவில் லாகில் log 01 log 02 log 03ன்னு சொல்லிட்டு 3 விட சொல்கிறேன். ஓகேவா? மூணு லாக் ஃபைலு, மீதி எல்லாம் டேட்டா ஃபைல். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது என்னது, system.dbf சிஸ்டம். அடுத்தது சிஸ்ஆக்ஸு. ஓகேவா? சிஸ்ஆக்ஸு. அடுத்தது யூசர்ஸு. அடுத்தது டெம்ப்பு. அடுத்தது அண்டு. டோட்டலாக எத்தனை, 5 டேட்டா ஃபைலு, 3 லாக் ஃபைல். ஓகேவா? தேர்ட்டி டூ இங்கே. ஓகே.
இது எழுதிக்குங்க. இந்த சிஸ்டம் டேட்டாபேஸ் மட்டும் 600 MB யூஸ் பண்ணிட்டீங்க. ரீயூஸ்ன்றது நான் அகைன் இது ஃபுல்லானா அதை ரீயூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ரீயூஸ் கொடுத்துருக்கேன். இது 600 MB ஃபில் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து அதையே ரீயூஸ் பண்ணிக்கோ, பழைய தூக்கிட்டு அப்படின்னு ரீயூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவேன். சைஸ் இதுக்காக வேறு ஒன்று. இதை எழுதிங்க மேம். கிரியேட் டேட்டாபேஸ் நேமு, டேட்டா ஃபைலுக்கான பார்த்து தரணும். லினக்ஸில் க்ரியேட் பண்ணிட்டு எஸ்கியூஎல் அதை கால் பண்ணுவேன். .SQL ஃபைலை நீங்கள் எழுதுங்க சொல்கிறேன். லினக்ஸ் ஃபைலை எஸ்கியூஎல் ஃபைலாக போட்டுட்டு இந்த எஸ்கியூஎல் ஃபைலை அட்டு போட்டு நான் கால் பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்போ இதை நான் ஒரே ஒரு எஸ்கியூஎல் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அதை கால் பண்ணுறேன். ரன் பண்ணதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 க்ரியேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 1 by 1 நீங்கள் க்ரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ் உடைய நேம் வந்து சிஸ்டமு, அதுக்கான பார்த்து தரணும், அதுக்கான சைஸ் தரணும். அது சிஸ்ஆக்ஸ் அது மாதிரி எஸ்கியூஎல் குறியாக எழுதணும். நான் டோட்டலாக ஒரே இதுவாக தந்துருக்கேன். ரீசன் இதுதான் மேம். இல்லைன்னா தனித்தனி கொரியாக நீங்கள் போடணும். இப்போ 5 டேட்டா ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கான தனி கொரியாக போடணும். செமிகோலன் எங்கே தந்துருக்கும் பாருங்கள், லாஸ்ட்டாக ஃபைனலாக தந்துடுறேன் ஒரே கொரியா. ஓகேவா? அது கரெக்டாக கொடுங்க. யாராவது தப்பு பண்ணுவாங்க, நல்லா சொல்கிறேன். ரெக்கார்ட் போட்டிருக்கேன், அது சரியாக கட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு போட்டது பாதியிலே கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் 2 இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெக்கார்டு. லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களோட லொக்கேஷன். ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் கொடுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிஃபைன் பண்ணிங்க. இந்த மாதிரினா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறப்போ ஸ்ட்ரக்சரபுளாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு லாக் ஃபைல் எங்கே வச்சுருன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன். லாக் ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்கன்னா நீங்களாவே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணது நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியும் பட்டுன்னு.
ஒன் பை ஒன்னாக தராமல் ஒரே ஒரு எஸ்கியூஎல் ஃபைலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒன் பை ஒன்னாக தந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன் பை ஒன்னாக எப்படி தரணும்னா எஸ்கியூஎல் போய் டைப் பண்ணணும். கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் நேம் வந்து தந்து ஒன் பை ஒன்னாக டேட்டா ஃபைல் அதுக்கான பார்த்து சைஸ் தரணும். நான் ஒரேடியாக எஸ்கியூஎல் ஃபைலாக போட்டுட்டு அதை ரன் பண்ணிக்கிறேன். சரி, இது ட்ரேஸு. அப்படியே இருக்கும். இது கண்டிப்பாக இன்றைக்கே போய்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்பில் மேனுவலாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸ்கிரிப்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், மேனுவல் ஸ்கிரிப்ட். நம்ம நானே அப்படியே நோட் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருந்தாரேன். சரி, அப்போ இதை நான் எங்கே வச்சுருக்கேன்? டம்ப்புன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். லொக்கேஷன் பாருங்கள், எந்த லொக்கேஷன் வச்சுன்னா டம்ப்பு அதுக்குள்ளே கிரியேட் டாட் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ எஸ்கியூஎல்ல நான் கால் பண்ணுறேன். எஸ்கியூஎல்குள்ளே வந்துட்டேன். அட்டு அப்படின்றது என்னென்னா ஹோம். அதில் ஹோமில் ஆரக்கல்ல எந்த லொக்கேஷன்? சாம்பிளில் அட்மின் அந்த லொக்கேஷனில் டம்ப். அதுக்குள்ளே என்ன நேமில் வச்சுருக்கேன்? கிரியேட் டாட் எஸ்கியூஎல். இது புரியுதா? அந்த ஃபைலே நான் கால் பண்ணுறேன். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுன்னு கால் பண்ணுங்கள், ஆனால் கரெக்டான லொக்கேஷனாக கொடுக்கணும். அதுக்கு தெரியப்படுத்தணும். பார்த்து ஓகேவா? கிரியேட் அதுக்குள்ளே தானே வச்சுருக்கேன் கிரியேட் டாட் எஸ்கியூஎல். ஸோ அதை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வெயிட்டிங்களா? சரி, நான் பிஏ எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டேன் மேம். அது வந்து எஸ்கியூஎல் ஃபைலு கிரியேட் டாட் எஸ்கியூஎல். ஆமாம், அதில் வந்து கிரியேட் எஸ்கியூஎல் கொடுத்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் எஸ்கியூஎல் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கான கொரி அட்டு போட்டு நீங்கள் அந்த லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அட்டு போட்டால் தான் ஹோம் பார்த்துன்னு எடுத்துக்கும். சரி, ஹோம் பார்த்தது அட்டு கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா ஆரக்கல் ஹோம் பார்த்தது. அந்த இடத்துல அட்டு கொஸ்டின் மார்க்னா ஆரக்கல் ஹோம் பார்த்து. சரி, ரன் பண்ணுறேன். ரைட்டிங்களா? சரி, ரன் பண்ணதும் எனக்கு இங்கே பாருங்கள் ட்ரேஸில் எல்லாம் சேஞ்சஸும் நடக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில். ஓகேங்களா? நான் இங்கே தான் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். பட் இங்கே பாருங்கள் ட்ரேஸில் உங்களோட டேட்டா பேஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ எல்லா சேஞ்சஸையும் இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணதோ எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது என்ன நடக்குது? ஜஸ்ட்டு க்ரியேட் ஆகுது, இன்னும் டைம் ஆகுது அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் இங்கே வந்து இந்த அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன ஒர்க் பண்ணுறது இன்டர்னலாக நீங்கள் இதுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ட்ரேஸில் எரர் எதுனா நடந்தாலும் நீங்கள் எதில் பார்க்க முடியும்? ட்ரேஸில் தான் பார்க்கணும். ட்ரேஸ் ஃபைல் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எப்படி ஓப்பன் பண்ணணும்? அலர்ட்டில் ஐஃபன் டைல் ஐஃபன் எஃப்னு போட்டோம்ல. எஃப்ன்றது ரீசெண்ட்லி சேஞ்ச். டைல்னா கீழேருந்து எஃப்னா ரீசெண்ட்லி சேஞ்சு. அப்போது கீழே வந்து ரீசெண்டாக எதாவது சேஞ்ச் ஆகுதோ அது காட்டும். ஏன்னா நீ அப்படியே டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அலர்ட்டில் ஓப்பன் பண்ணால் இல்லை சொல்கிறேன் எண்டு கொடுத்து எனி கமாண்ட் கொடுத்து நீ ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னாவும் இருக்குது எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும். இப்போ சேஞ்ச் ஆகிறதும் உனக்கு கரண்ட்டாக இந்த மாதிரி காட்டாது. அதுதான் ஆமாம் மேலே காட்டும். ஆமாம்,
அதுதான் சொல்லிட்டு அலர்ட் ஃபைலில் உங்களுக்கு எல்லாமே கேப்சர் ஆகும். இந்த கேஸ் டேட்டா பேஸில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நடக்குதோ ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நமக்கு அந்த ட்ரேஸ் ஃபைல் கிரியேட் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரேஸ் ஃபைலை ரன் பண்ணால் ட்ரேஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு மேம். இப்போ வந்து நீங்கள் நோ மோட் ஸ்டேஜ் எடுத்துன்னு போகிறீங்க. எடுத்துன்னு போகும்போது ட்ரேஸ் ஃபைலுக்கான லொக்கேஷன் வந்து என்ன கொடுத்தீங்க, டயக்னோஸ்டிக் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ன்றதுல ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் தந்தீங்க. ஓகேவா? அப்போ அந்த லொக்கேஷனில் ட்ரேஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே போகணும், நீங்கள் RDBMSல அட்மின்குள்ளே டேட்டாபேஸ் நேம்குள்ளே ட்ரேஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா அலர்ட்டு டேபிள் டேட்டாபேஸ் நேம் டாட் ட்ரேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை டைல் -F அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணணும். எதுக்காகனா டைல்ன்றது கீழேருந்து போட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது எப்போவுமே நீங்கள் ஓப்பனில் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் லைவில் போனால் கூட அலர்ட்லாக சைடில் ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனி யூசர் ஏதோ ஒரு யூசர் அவன் ரன் பண்ணுறா கூட அவனுக்கு டேட்டாபேஸ் சேஞ்சஸ் இதில் நீங்கள் பார்க்க முடியும். அவன் லோடரில் ஒர்க் பண்ணுறான்னா லோடரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். அப்போ ஏதோ எரர் வருது, ஏதோ ஒரு எரர் ஒமிட் ஆகுதுன்னா ஸோ என்ன பிரச்சனை அப்படி இது ஒரா எரரை காட்டும். இந்த இடத்துல ஒரா எரர்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா? இப்போ அந்த எரருக்கான சொல்யூஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதான் அலர்ட் லாக் எப்பவுமே ஓப்பனில் இருக்கணும். ஓகேவா? டேட்டாபேஸில் நீங்கள் சேஞ்சஸ் எனி சேஞ்சஸ் நடந்தாலும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சா இங்கே பாருங்கள். அதை ரன் பண்ணி முடிஞ்சதும் டேட்டாபேஸு கிரியேட்டட் என்ன ஸ்டேஜில் இதுன்னு செக் பண்ணுங்கள். செலக்ட்டு நேம் DBID open underscore mode then log underscore mode from VDollar database. ஸோ என்ன சொல்கிறான், டேட்டாபேஸ் நேம் வந்து சாம்பிள், டேட்டாபேஸ் உடைய ஐடினது சம்திங் ஒரு ஐடி ஒமிட் பண்ணியிருக்கான். ஓப்பன் அண்டர்ஸ்கோர் மோடில் ரீட் ரைட் இருக்குது. ரீட் ரைட்னா என்ன மோடு, ஓப்பன் மோடு. ஓப்பன் மோடுனா ரீட் ரைட்னு இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி மவுண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மவுண்டட்னு இருக்கும். ரீட் ரைட்னு இருக்க மவுண்டட்னு இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு மவுண்ட் ஸ்டேஜில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செக் பண்ணலையா? ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்தேன் நான் டேட்டாபேஸ். இப்போ இது நான் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஸ்டேஜில் இருந்துச்சு, நோ ஆர்கியூ லாக் எனேபிள் பண்ணலை நான். ஓகேவா? டிஃப்ரென்ஸா? ஆர்கிடெக்சர் படிப்பா. ஆர்கிடெக்சரில் நான் மாங்கன்னு சொல்லி தந்தாங்க. ஆர்கிலாகில் என்ன பண்ணோம், நோ ஆர்கிலாகில் என்ன பண்ணோம். நோ ஆர்கிலாக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஓவர் ரைட் ஆகும் உங்களோட லாக் ஃபைல். ஆர்கிலாகில் இருந்துச்சுன்னா ஆர்கியூன்ற அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எனேபிள் ஆவார். ஆர்கியூ ஃபைலை தனியாக எடுத்துன்னு வந்து போடுவாங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போயிட்டு எனேபிள் பண்ணுவீங்க, மவுண்ட் ஸ்டேஜில் போய்ட்டு எனேபிள் பண்ணணும். டேட்டாபேஸ் லைக்குமே மவுண்ட் ஸ்டேஜில் போயிட்டு மவுண்ட் ஸ்டேஜுக்கு ரிட்டர்ன் மவுண்ட் ஸ்டேஜுக்கு போய்ட்டு எனேபிள் பண்ணணும். ஓகேவா? எப்படி எனேபிள் பண்ணீங்க, ஆல்டர் டேட்டாபேஸ் ஆர்கியூலாக் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஆர்கியூலாக் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். நோ ஆர்கியூலாக்னா நோ ஆர்கியூலாக் லிஸ்ட். இதுனா வந்து உங்களுக்கு இப்போ கவலைப்படாத, உங்களுக்கு ஆர்கியூலாக் எடுக்கும்ல, ஆர்கியூலாக் ஃபிசிக்கல் ஃபைல்ஸ் எடுக்கும்ல, அப்போ நான் உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி தந்தேன். ஓகேவா? இப்போ இது நோ ஆர்கியூலாக்லேயே இருக்கட்டும், நான் உனக்கு அப்போ உனக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சரிங்க பாரு, டேட்டாபேஸ் வந்து என்ன இதில் P ஃபைலில் தானே ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒரு டைம் இந்த P ஃபைலை நான் மென்ஷன் பண்ணி வரணும். ஓகேவா? அதுக்கு பதிலாக நான் அந்த P ஃபைலை வச்சு SP ஃபைல் க்ரியேட் பண்ணினா ரீஸ்டார்ட்னு கொடுத்தாலே எனக்கு என்ன ஆகிடும், SP ஃபைலை வச்சு எனக்கு அப் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், கிரியேட் SP ஃபைல் ஃப்ரம் P ஃபைல். P ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துங்க. ஒரு டேட்டாவில் சாம்பிளில் ஒரு டேட்டாவில் அட்மின் முடிஞ்சாகும். அட்மினில் P ஃபைல் அதுக்குள்ளே இனிட்டு sample.ora
ஓகேவா? ஸோ என்ன ஆச்சு, எஸ்பி ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. எஸ்பி ஃபைல் கிரியேட்டட். இந்த பி ஃபைலை வச்சு நான் கொடுத்துக்கிற பேராமீட்டர்னா வச்சு எஸ்பி ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இது என்ன பண்ணால் டிபிஎஸ் லொக்கேஷனில் இந்த டேட்டா பேஸுக்கான எஸ்பி ஃபைல் இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கும். அப்படி இல்லைன்னா நீ ஸ்டார்ட் அப் இந்த பி ஃபைலில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீ ஸ்டார்ட் அப் பி ஃபைல் ஈக்குவல்ட்டு அந்த பி ஃபைலை மென்ஷன் பண்ணணும். வெறும் ஸ்டார்ட் அப் தந்தால் டிபிஎஸ் லொக்கேஷனில் எஸ்பி ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ எஸ்பி ஃபைல் இருக்கும், ஏன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ் தந்துக்கிறேன். ஓகேவா? ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் டேட்டா பேஸை. நான் கண்ட்ரோல் ஃபைல் வரும்போது இந்த எஸ்பி ஃபைல் பி ஃபைல் டிஃப்ரென்ஸு எப்படி ரீட் பண்ணணும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன். ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ் டேட்டா பேஸை நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன எப்படி நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னா உங்களோட மேனிடரி ப்ராசஸில் மேனிடரி பேக்ரவுண்ட் ப்ராசஸில் பிமான் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. ஒன்று ஷடவுன் ஆகுது. ஷடவுன் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் அப் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து ஷடவுன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அப் ஆகுதுல, எந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ஒர்க் ஆயிடுச்சு, பட்டன் நோட்டிஃபிகேஷன் இல்லைப்பா. இது வரலாம் உனக்கு ஷடவுன் ஆனதுக்கான லிஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் லெவல் என்ன இருக்குது, பேட்ச் லெவல் ஆஃப் இன்ஸ்டன்ஸு 0. ஓகே, டேட்டாபேஸ் ஷடவுன் ஆகிடுச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது டேட்டாபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது எது ஒர்க் ஆகுது, பிமான் தான் ஃபஸ்ட்டு. நீ ஒன்றும் இல்லை, இப்போ கூட நீ டேட்டாபேஸ் ஷடவுன் பண்ணிவிடு. நான் ரீஸ்டார்ட் பண்ணதுனால உனக்கு அட் ஏ டைம் 2 நாளுனால கொலாப்ஸாக இருக்கு தெரியுது. நான் ஷடவுன் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ஷடவுன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அந்தந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அந்தந்த ப்ராசஸை போயிட்டு ஷடவுன் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது பிமான் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகாது. கிளியர் அப் த ஃபைலியர், எதாவது ஃபைலியராக இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போவார் இவர். ஸோ அதுக்கப்புறம் மேண்டேரியா சிஎல்எம்என்னு பிஎஸ்பி விகேடிஎம் இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு இருப்பார். M1 ஜென்ரேஷன் 1 இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஸோ மேண்டரி ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு 5 மேண்டரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்போ ஒர்க் ஆகுன்றதை கரெக்டாக கற்றுங்க. இதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் நடத்துவோம்ல, அப்போ வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த டேட்டா வந்து நம்ம எல்லா கோடியும் ரன் பண்ணலாமா, எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக பேக்கேஜ் போகணும். ஓகேவா? இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு நான் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இப்போ எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூலாம் நான் ரன் பண்ணி பிஎல்எஸ்கியூலாம் ரன் பண்ணி பார்க்கணும்னா இப்போ ஒர்க் ஆகாது. அதுக்கான பேக்கேஜை நான் ரன் பண்ணணும். ஓகேவா? சரி, அதுக்கான பேக்கேஜ் சொல்கிறேன். இதுவரை எழுதிங்க, இதுவரை எழுதிங்க. இந்த கிரியேட் ஆனதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் பி ஃபைல் கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிஎல்எஸ்கியூல் கொரினா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ அதுக்கான பேக்கேஜை நீங்கள் ரன் பண்ணிக்கணும். ஆரக்கல் இருக்கும் இன்பில்டாக. அந்த பேக்கேஜுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும். அதை ரன் பண்ணி விடணும். UDL அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பேக்கேஜ் இருக்குதுல்ல, RDBMS அட்மின்னு என்னது catalog.sql தென் catproc.sql அப்படின்றது இருக்குதுல்ல. ஸோ இந்த கேட்லாக் அண்ட் கேட்ப்ராக் அப்படின்றது, கேட்லாக்ன்றது மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷனு, கேட்ப்ராக்ன்றது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்கல்ல SQL PLSQL இதுக்கான பேக்கேஜ். ஓகேவா? சாம்பிள் இருக்குதுல்ல, ஸ்காட் டைகர் அவருக்கான பேக்கேஜ் இது. ஸ்காட் டைகர் டேபிள் வேணும்னா UTL.sample.sql இது ரன் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி விட்டிங்கன்னா அது பாட்டும் ஓடிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அது போகும். ஓகேவா? அது முடிஞ்சுன்னா நீங்கள் மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது SQL PLSQL ஒர்க் பண்ணால் இதை வந்து ரன் பண்ணி விடணும். ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா PLSQL கொரிய எல்லாமே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரன் பண்ணி முடியறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம ஒரு 4-5 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, அது 4 குரூப் மெமரி வந்து எப்படி எடுத்துக்கோம், மெமரி சைஸு நீ SJ சைஸ் கொடுக்குறல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணும்போது மெமரி சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணும்போது ரேம் மெமரி தான் பண்ணி கொடுக்கணும். ரேம் மெமரி 4 GB தான்ட்ட. ஓகேவா? அப்போ ஒரு இன்ஸ்டன்ஸுக்கும்
ஒரு டேட்டா பேஸுக்கும் எத்தனை ஜிபி தருவேன்? 4 GB மெமரி இருக்குது. 4 GB ஒரு மெமரி ஒரு டேட்டா பேஸுக்கும் 700 MB தந்துருக்கு. ஒரு டேட்டா பேஸு 700 MB தருவா. அப்போ 4 GB எத்தனை 700 தர முடியும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கொடுக்குறேன். 5 தரேன்னு வச்சு, அப்போ 5 மட்டும்தான் அட்டி டைமில் அந்த டேட்டா பேஸை ரன் பண்ண முடியும். இப்போ நான் ஒரே ஒரு டேட்டா பேஸ்க்கு 4 GB இருக்குன்னா அந்த ஒரே அந்த டைம் அது ஒன்று மட்டும் தான் வரும். அப்படியே உள்ள ஒரே டேட்டா பேஸ் 4 GB கொடுக்கலாம். பட் ஆனால் இன்ஸ்டன்ஸ் லெவலில் அது வந்து 1.2 GB தான் அலோடு. 1.7 இன்ஸ்டன்ஸில் நீ எஜ்ஜியை டார்கெட் தரல, அது 1.7 GB தான் அலோடு. அதுக்கு 4 GB மெமரி கொடுத்துருங்க. இதை வச்சு நான் 10 டேட்டா பேஸும் கிரியேட் பண்ணி 10க்கு 4 GB நான் கொடுக்கலாம். ஆனால் 1 டைம் ஆமாம், அது வந்து 1.7 GB, அது 4 GB எடுத்துக்கும். ஆனால் 1.7 GB மட்டும்தான் ஸ்பீடு மட்டும்தான் அது அலோவ் பண்ணும். அது நல்லா புரிஞ்சு. அப்போ மீதி வந்து வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட்டு தான். அதுக்கு தான் நான் கம்மியாக தரேன். 600 MB 700 MB தரேன். ஆனால் நம்ம எத்தனை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணலாம். ஆமாம், பேஸ்னால் உங்களோட சைஸ், ரேம் சைஸ். ஓகேவா? ரேம் சைஸ் அதான் ரேம் சைஸ் 4 GB நம்ம எதுக்கு வரணும்னா அந்த 700 MB எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் 5 சொன்னீங்க, 700 MBனா 5 கொடுக்கலாம். இல்லை 800 MB வச்சுங்க, 5 கொடுக்குறோம். நான் 10 800 MB கொடுக்கலாம். ஆனால் அதில் 5 வந்து அட் டைம் ரன் ஆகும். ஆமாம், அட் ஏ டைம் மீதி 5 வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்ப்பா. பட் அட் ஏ டைம் ரன் பண்ணுறதுலாம். சரி, இங்கே பாருங்கள். இப்போ ஃபைனல் ஸ்டெப்ஸு. ஃபைனலாக என்னது, ஸ்டார்ட் அப் ஃபோர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்துறாச்சு. எல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக நீங்கள் ரன் பண்ணணும். கேட்லாகும் கேட்பராகும் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் அது டேட்டா பேஸ் கம்ப்ளீஷன் ஆகும். சரி, கேட்லாகை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். இது ஃபுல்லாக முடியணும். ஓகேவா? அடுத்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் கேட் ப்ராக் ரன் பண்ணணும். இந்த இதை எழுதிங்க, இந்த 2 பேக்கேஜ் ஃபைனலாக இதை எழுதிங்க. இது மட்டும் எழுதின்னு போயிட்டு பண்ணீங்க. இந்த 2 பேக்கேஜும் 3 பேக்கேஜுமே எழுதிக்குங்க. கேட்லாக் அண்ட் கேட் ப்ராக், மெட்டடா இன்ஃபர்மேஷன், தென் SQL அண்ட் PLSQL query. அதுக்காக இது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்க. கேட்லாகும் கேட் ப்ராக்கும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஜஸ்ட் செக் பண்ணி. ஆமாம், சரி. அதுக்கப்புறம் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துங்க. உங்கள் டேட்டா ஃபைல் எங்கே இருக்குது, உங்களுடைய HGI எவ்வளோ, PGI எவ்வளோ அப்படின்றது அதுக்கான வியூஸ். இது ஆமாம், ஸ்டார்ட் டைகர் வேணும். டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் சாம்பிளில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சாம்பிளாக வந்துடும் உங்களுக்கு ஸ்டார்ட் டைகர். மேனுவலாக பண்ணுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அது வேணும்னா ஸ்டார்ட் டைகர் டேட்டா பேஸ் டேபிள் வேணும்னா, அந்த யூசர் வேணும்னா அதுக்காக. இது வேண்டாம். இது நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த வியூஸ் எழுதிங்க. இந்த வியூஸ் ஆமாம், UTL சாம்பிள், யூட்டிலிட்டி பேக்கேஜ், யூட்டிலிட்டி சாம்பிள் டாட் SQL. அதான் UTL சாம்பிள், வராது. இந்த லொக்கேஷனில் போனீங்கன்னா இந்த பேக்கேஜ் இருக்கும். அதை ரன் பண்ணி விட்டுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணிடும். சரி, இங்கே பாருங்கள். இது ஷோ பேராமீட்டர் SGIயோடைய சைஸ் பார்க்குறதுக்கு, ஷோ பேராமீட்டர் PGIயோடைய சைஸ் செக் பண்ணுறதுக்கு, உங்கள் டேட்டா பேஸ் எந்த பேராமீட்டர் ஃபைலில் ரன் ஆகுதா, P ஃபைலில் ரன் ஆகுதா செக் பண்ணுறதுக்கு. தென் செலக்ட் நேம் ஃப்ரம் PDL டேட்டா ஃபைல். உங்களுக்கு இருக்கிற டேட்டா ஃபைல் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிங்களா, சிஸ்டம்மு, சிஸ்ஆக்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. கண்ட்ரோல் ஃபைல் எத்தனை இருக்குன்னு பார்க்குறது, லாக் ஃபைல் பார்க்குறது, டெம் ஃபைல் பார்க்குறது. டெம்பரரி ஃபைல் உங்களுடைய ஷார்ட்டிங்கில் நடக்குதுல்ல, அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். டேபிள் ஸ்பேஸ் வரும்போது டெப்த்தாக பார்க்கும்பா. இப்போதைக்கு இது ஏன் பார்க்குறோம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. எப்படி பார்க்கணுன்றது தெரியும். குறியே இதுங்க மேம், ஷோ பேராமீட்டர் அப்படின்றது, ஷோ பேராமீட்டர் PGA, ஷோ பேராமீட்டர் SGA அப்படின்றது. ஓகேவா? நீங்கள் போட்டிங்கன்னா தெரியுங்க. போயிட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கு, இது முடியணும். ஓகேவா? இது எப்படியும் ஒரு 5 minutes ஆகும்.
நீங்கள் இன்றைக்கே இதை ஒர்க் பண்ணி பாருங்கள் சரியா. இன்றைக்கே இந்த மேனுவல் டிபி ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. என்ன பிராண்ட் என்ன பண்ணணும்? என்ன மேம்? ஏதோ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதான் அட்மின் கேட்டலாக் டெஸ்ட் ரன் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு பாருங்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். அது பிரச்சனை இல்லை, அது எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக டிபி கிரியேட் பண்ணுறதுனா DBC எல்லாமே இது எல்லாமே ஆமாம். டிபிசி கொடுக்கும்போது நீ சைஸ் தருவோம் பாரு SGA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் அப்படின்னா அதுவே எடுத்துக்கோ, நீ கொடுத்துக்கோ, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். நான் அது வேணுமானா நீ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் லொகேட் SP ஃபைல் போட்டால் வரணும் தானே எங்கள் பேர் இந்த ப்ராடக்ட் எஸ்டிபிடி இதெல்லாம் வரணும் தானே? ஆமாம் வரணும். லொக்கேட் வந்து சம் டைம் அந்த பேக்கேஜ் நீங்கள் எனேபிள் பண்ணால் அந்த லொக்கேட்டுன்ற அந்த இது சர்ச்சிங் கமாண்ட் இருக்குல்ல, அது ஒர்க் ஆகாது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லொக்கேட் ஒர்க் ஆகலை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இப்போ இதில் வந்து எனக்கு அந்த ஒரு பேக்கேஜ் மிஸ் பண்ணதுனால எனக்கு லொக்கேட்டே ஒர்க் ஆகலை. லொக்கேட்டுன்றது அந்த சர்ச் கமாண்ட் அது ஆக்சுவலாக, ஓகேவா? அப்போ லொக்கேட்டு எஸ்பி ஃபைல் போட்டால் எனக்கு எஸ்பி ஃபைல் இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வருது. இன்கேஸ் எனக்கு வரல, எனக்கு ஏன் வரல அப்படின்னா வரலன்னா நீங்கள் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிங்க சிஸ்டத்தை, செட் ஆகிடும். அப்படியும் செட் ஆகலைன்னா பேக்கேஜ் அந்த லொக்கேட் பேக்கேஜ் மிஸ்ஸிங், அதனால எனக்கு ஒர்க் ஆகலை. நீங்கள் எப்படி போய் பார்க்கணுன்னா ஹோமில் போய் பாருங்கள். CD Oracle _home அதுக்குள்ளே DBSன்ற லொக்கேஷனில் தான் இருக்கும். என்ன லொக்கேஷனாக அது இதான் அதோட லொக்கேஷன். U01 ஆப்புக்குள்ளே ஆரக்கிள்குள்ளே ப்ராடக்ட்டு 12.2.0 DB_home. ஓகேம்மா. இது வரல எனக்கு DB_home பார்த்து லொக்கேஷன். ஏன்னா நான் பேஸ் ப்ரொஃபைலை செட் பண்ணியிருப்பேன். இந்த லொக்கேஷனுக்கான பேராமீட்டர் என்ன ஹோம் பார்த்து லொக்கேஷன். இதில் DBS இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான சிஸ்டத்துக்கான எஸ்பி ஃபைல் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எஸ்பி ஃபைல் sample.ora, எஸ்பி ஃபைல் test.ora, ஸோ இது எல்லாமே இருக்குது. எஸ்பி ஃபைல் product.ora. அப்போ நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்னென்ன எஸ்பி ஃபைல் வந்திருக்கணும், ப்ராடக்ட் வந்திருக்கணும், தென் சாம்பிள் வந்திருக்கணும், டெஸ்ட்டு வந்திருக்கணும். ஆனால் எனக்கு ஒன்று தான் வந்துருக்கு. அப்போ எனக்கு லொக்கேட் தான் எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. டிபிஎஸ்சில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மேம். இந்த லொக்கேஷனில் போயிட்டு LL போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஸ்பி ஃபைல் என்னென்ன இருக்குதுன்றதை நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். லொக்கேட்டுன்றது நான் ஷார்ட்டாக பார்க்கறதுக்காக லொக்கேட்டு எஸ்பி ஃபைல்ன்றது கீவேர்டு. ஒரு ஃபைலும் வந்து எஸ்பி ஃபைல்ன்ற நேமில் தான் இருக்கும். ஸோ அதனால் சர்ச் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரோன்றதை சொன்னேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டிபிஎஸ் லொக்கேஷனில் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் அப் கொடுத்தீங்கனாலே எடுத்துக்கும். அந்த டேட்டாபேஸ் நேம் வந்து சாம்பிள், டெஸ்ட்டு, ப்ராடக்ட் 3 வச்சுருக்கேன். நான் ஸ்டார்ட் அப் கொடுத்தாலே அது எடுத்துக்கும். எஸ்பி ஃபைல் தான் அதை பேஸ் பண்ணி எடுக்கும். அதான் மேம் அந்த பேக்கேஜ் ஏன்னா மிஸ் ஆகிருந்தால் வராது. லொக்கேட்டுடைய பேக்கேஜ் வந்து மிஸ் ஆகிருந்தால் ஒர்க் ஆகும். நம்ம லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் வந்து எல்லாமே கரெக்டாக போட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஏதோ பேக்கேஜ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றப்போ எனக்கு வராது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது வந்து கேட்லாக் ரன் ஆகிடுச்சு. அதே மாதிரி கேட் ப்ராக் ரன் பண்ணுங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே இதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக எரர்ஸ் வரும். நீங்கள் இதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் மேனுவல் டிபி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இதை ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை வரும்போது நான் கண்ட்ரோல் ஃபைல், லாக் ஃபைலு, ஆர்கியூ ஃபைல் 3 ஃபிசிக்கல் ஃபைல்ஸையும் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஃபைல் மேம், கண்ட்ரோல் ஃபைல் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நான் எடுக்க போது கண்ட்ரோல் ஃபைலு, லாக் ஃபைலு, ஆர்கியூ ஃபைல், ஃபிசிக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே. ஆமாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் பேக்ரவுண்ட் ப்ராசஸும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இப்போ லினக்ஸ் வந்து பொசிஷன் செக்ஷன் முடிச்சுல்ல,
ஸோ அதே மாதிரி ஒரு நாள் SQL கொஷின் செக்ஷன் வச்சிடலாம். யார் யார் எத்தனை ஸ்கோர் பண்ணுறது மார்க் இல்லை, அது எல்லாமே உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் அதே மாதிரி மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அவர் கேட்குறது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. No, he asked the questions which you gave before, na? ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் தானே கேட்டிருப்பாங்க. ட்விஸ்டடாக இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். Instead of இல்லாத all the questions, இப்படி question pay பண்ணா அது மட்டும் இல்ல, நம்ம மட்டும் host name அதெல்லாம் temporary நம்ம create பண்ணதே இல்ல. அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எது மேம்? temporary host name எப்படி create பண்ண முடியும்? கோர்ஸ் டெம்பரரியாக ஒரு ஹோஸ்ட் நேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹோஸ்ட் நேமோட சேஞ்ச் எப்படி, ஹோஸ்ட் நேம் ஹோஸ்ட் நேம் Host name. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அது நம்ம யாருக்கும் பார்க்கல. அவர் போஸ்ட் கிரேஸ்ன்றதுனால நான் அது மாதிரி கேட்டுருக்கேன். நம்மளுக்கு அது தேவைப்படாது. எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வர IP address ஐபி அட்ரஸு டெம்பரரி IP certificate. டெம்பரரி IP address எப்படி கிரியேஷன், அதெல்லாம் உங்களுக்கு நடத்திருக்க மாட்டோம்ல. நம்ம வெறும் கரெக்டாக எப்படி கிரியேட் பண்ணுறது. Google Oracle, this one I'm having 3 different like address. ரேக் வரும்போது நம்ம பார்ப்போம். அதுல அதான் SQL functionsல synonyms ஒரு டாப் இருக்கு. ஆமாம். அது வந்து நம்ம டேபிளுக்கு வந்து synonym நேம் கொடுத்து ஏதாவது நேம் கொடுக்கணும்னா அது என்ன யூஸ் பண்ணலாம். பெரிய டேபிளுக்குனா நேம் கொடுத்தா விட்டு நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம். டேபிள் நேம் வந்து நீ ஹைட் பண்ணி காட்டுவ. வேற யூஸர் கேன் பர்மிஷன் கொடுக்கும்போது டேபிள் synonym நேம் அவங்க கொடுக்கலாம். ஸ்நானிங் நேம் தருவ. டேரெக்டாக டேபிள் நேம் தர மாட்டேன். He explained நீ ஒரே ஃபைல் ரொம்ப பேர் கொடுக்குறேன்னா இமெயில் delete so நீ அவனுக்கு டூப்ளிகேட் பண்ண மாதிரி பண்ணி நெட்வொர்க் சேவ் இன்னொரு ஆப்ஷன் கேட்டாரு. நெட்வொர்க் கனெக்டிங் என்னது, நெட்வொர்க்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அகைன் நெட்வொர்க் இது டேப்லெட் வந்து Telnet. டெல்நெட் PE எல்லாம் அது அதுனா வேணாம் நம்ம ஒரு மார்க்கெட் இருக்கு. டெல்நெட் வேண்டாம். SSH தெரிஞ்சுக்கணும். SSH மட்டும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். SSH அப்படின்றப்போ ரிமோட் நெட்வொர்க். இது வந்து ரிமோட் எடுக்கிறதுக்காக எழுதி கொடுத்துருக்கேன். SSH அந்த IP அட்ரஸ் போட்டாங்க. as if you have been ஆமாம், ரிமோட் புட்டி Yeah. எடுப்பீங்களா புட்டியில் அதே மாதிரி தான். SSH IP அட்ரஸ். எந்த ஐபியில் நான் ஒர்க் பண்ணுமோ அந்த IP எடுக்கணும்னா நான் டெர்மினல் ஒர்க் பண்ணிக்கலாம். SSH அதே மாதிரி கில் ஹைஃபன் ஐ எல்லாம் கரண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. கில் ஐஃபன் ஐ போட்டு அதாவது கில் ஐஃபன் ஐ. இதே மாதிரி கில் ஐஃபன் 0ன்றது என்னன்னா எல்லா ப்ராசஸும் கில். எல்லா ப்ராசஸ் இல்ல ஆல் நோ ஜீரோ எல்லாமே இல்ல இப்போ ஆல் போடுறோம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. கில் ஐஃபன் 0 அதே மாதிரி கில் பர்சன்டேஜ் டபுள் பர்சன்டேஜ் போட்டா பேக்ரவுண்ட் ப்ராசஸ். then currently running background process எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா ஜாப்ஸ் ஜாப்ஸ் இல்லை, டாப் போடலே பார்க்கலாம். ஜாப்ஸ் பார்க்கலாம், அந்த யூசரில் இருக்கணும். நீங்கள் இந்த யூசர் நான் இந்த யூசரோ அந்த யூசர் ஜாப்ஸ் போடனா அதோட ஐடி கார்டு என்னோட இப்போ டாப்னா யார் எங்கே ரன் பண்ணா டாப். டாப் ஜாப்ஸில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. கரண்ட் யூசர்னா நான் இப்போ என் யூசர் இருக்குன்னா நான் டாப் போட்டால் எனக்கு காட்டும். எனக்கு ஜாப் போட்டால் என்னோட ஜாப் தான் காட்டும். ஓ இந்த உங்க யூசர்ல இருக்கிற இப்போ ஆமா. என்னோட யூசர்ல எதனா நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன்னா அது ஆனால் தெரியும். அட்மினால எல்லா யூசர்ஸோட டாப் ஜாப்ஸ் எஸ் போடுமா அதே இந்த இது ரன் ஆகிடும். நீங்கள் பேக்கேஜை போட்டுருக்கோம் இல்லை பிபிடியில் போட்டிருக்கோம். ஜாப்ஸ் தேவையில்ல டாப் போட்டாலே இந்த டாப் போட்டு தான் எடுக்கணும். நான் இதுதான் சொன்னேன் டாப் தான் சொன்னேன் இல்லை பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அது சிபி யூட்டிலைசேஷன் பார்க்கறதுக்கு தான் டாப்ன்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வேணும் கேட்கும்போது இந்த ஜாப் அது ஜாப்ன்றது அந்த பேக்கேஜ் ரன் ஆகணும். ஜாப் வந்து ஒரு யூசர் தனித்தனி. டாப்லேயும் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் ரன் ஆகுது. எவ்வளோ சிபி யூட்டிலைசேஷன் சொன்னாங்க. இப்போ ஜாப்ஸுங்கிறது இன்னும் டீட்டெயிலாக எனக்கு ஜாப்ஸில் எதுவுமே கேட்காது. என் யூசர் நான் என்னென்ன ப்ராசஸ் நான் ரன் பண்ணியிருக்கணும் அது மட்டும் தான். என் ஜாப் என்னென்ன ஓடிட்டுருக்கோ அதை நான் பார்க்க முடியும். ஜாப்ஸ் அதெல்லாம் நானும் சொன்னேன். ஜாப்ஸ் என்ன நம்ம நீங்கள் அந்த இதில் போட்டிருப்பாங்களே இல்லை பிபிடியில் நம்ம சூப்பராக டேப் போட்டு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணோம்ல. டேப் போட்டு ஜாப்ஸ் கிரியேட் ஆமாங்க. பண்ணோம். அது வந்து என்ன டிபிஎம்எஸ் ஜாப்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அது வந்து கிராண்ட் டேப் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் போடலே காமிச்சிருவாங்க. இல்லை எனக்கு என்னுடைய ஜாப்ஸ் அது நான் பார்க்கணும்னா அதுக்கு தனி கிராண்ட் டேப் ஐஃபன் எல் போடுவோம் லிஸ்ட் பண்ணி பார்க்குறது.
என்னோட யூசர்லாம் Job போயிட்டு இருக்கா அப்படி? ஜாப் அதே மாதிரி மற்ற யூசர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணோம்னா ஓவரால் நீங்கள் செக் பண்ணால் அதான் டாப்பு தான் மேம், வேறு எதுவும் கிடையாது. டாப் போட்டுனா தான் ஒரு டாப் ஆஃப் த ப்ராசஸ் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கா. இப்போ அந்த கொரிஸ் ரன் ஆனதுன்னா ஜாப்னு காமிக்கணும் டேப்ல டாப் ப்ராசஸ் ஐடி அந்த கமாண்டுக்கான ஐடி கிரான்னா கிரான் போகும், காப்பி பண்ணினா காப்பின்றது போகும். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டில் வந்து எந்த யூசர் ரன் பண்ணாங்களோ அந்த யூசர் நேம் போகும். அப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பேக்கேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் PLSQL எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேனுவல் ப்ராசஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம டிபிசிஏல கிரியேட் பண்ணோம்ல, ம் இப்போ அதுவும் இதுவும் ஈக்குவல் தானே, அதே ஃபங்க்ஷனாலிட்டி அதே அது கவர் function. ஆயிடும். அதில் வந்து எல்லாம் உங்ககிட்ட கேட்கும், இன்ட்ராக்டிவாக கேட்கும். அது நீங்கள் சிஸ்டம் ஹெச்ஜி எவ்வளோ தரணும், பிஜி எவ்வளோ தரணும் அப்படின்றது கேட்கும். இப்போ இந்த பேக்கேஜ்லாம் நம்ம ரன் பண்ணி டிபிசிஏக்கு அதுவே எடுத்துக்கும். அதுக்கு தான் அவ்வளோ நேரம் உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இதில் வந்து நம்ம பேக்கேஜ் மேனுவலாக கொடுக்கணும். எதுக்காக இந்த மேனுவல் ப்ராசஸிங் சார்? ம் எதுக்காக மேனுவல் ப்ராசஸிங் சார்? மேனுவல் டிபி கிரியேஷன். மேனுவல் டிபி கிரியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷடாக நீங்கள் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், என்னோடய டேபிள் சைஸ் என்னோடய லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் மாற்றலாம் எல்லாத்துக்கான லொக்கேஷனும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த அட்மின்னா அட்மின் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும், ஒரா டேட்டானா ஒரா டேட்டா ஃபைல்ஸ் ஃபிசிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறதுக்காக நீங்கள் மேனுவல் டிபியில் போகணும். பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷடாக எனக்கு இது சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம சிஸ்டமேட்டிக்காகவே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லையா? நான் சேஞ்ச் பண்ணுறேன், மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறேன். கிரியேட் பண்ணும்போது நான் கொடுக்குறேன் அப்படின்றது தான் மேனுவல் டிபி கிரியேஷன். சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி மேனுவல் பண்ணும்போது தான் நமக்கு இஷ்யூஸ் வரும். ஐ மீன் டேட்டாபேஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா டிபிசிஎல் தான் போடுவாங்க. ரேக்னா டேட்டாபேஸ்னால் டிபிசிஎல் தான் பண்ணுவாங்க, மேனுவல் பண்ண மாட்டாங்க. மேனுவல்ன்றது எதுக்குன்னா இப்போ கஸ்டமைஸ் பண்ணோம், எனக்கு எல்லாமே வந்து அது தர லொக்கேஷனில் இருக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்குற லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்றப்ப மேனுவல் டிபி பேஸ்டான உங்கள் கிளைண்ட்ஸ் தான் அவனுக்கு எது சப்போர்ட் ஆகும் யூஸ் ஆனதில்லை மோஸ்ட்லி எனக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து கம்பெனின்னா லோக்கல் செட்டப்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் கிரியேஷன் அந்த மாதிரி அப்போ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் டேட்டாபேஸ் கிரியேஷன் இப்போ நானே 4 என்னோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டே ஒரு 4 இது வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேணால் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ வேணும், அந்த ப்ராஜெக்ட் ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட். பட் லைவ்லன்னு வச்சு எனக்கு டிபிசிஎல் தான் பண்ணுவோம். ஏன்னா லைவ் வந்து சிஸ்டமேட்டிக் தான். ஏன்னா இங்கே ரேக் டேட்டாபேஸ்னால் போனீங்கன்னா மேனுவல் டிப் போட முடியாது. ரேக் எதுனா போடணும்னா ரேக்கு ஏஎஸ்எம்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மேனுவல் டிபினா போட முடியாது. எல்லாமே டிபிசிஎல் தான் பண்ணுவாங்க. டிபிசிஎல் தான் குரூப் ஆட் பண்ணுவாங்க, மேனுவல் டிபி அதை பண்ண முடியாது. இப்போ இதில் மேனுவல் டேட்டாபேஸ் கிரியேஷன் எல்லாமே நம்ம ஆப்பில் பண்ணிடுறோம். அந்த டெம்ப்ளேட் கிரியேஷன் மட்டும்தான் லினக்ஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுவோம். கிரியேட் எல்லாமே மேனுவல் டிபி கிரியேஷனில் நம்ம இதிலே கிரியேட் பண்ணியிருக்கோம். டிபிசிஎல்ல ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் நார்மல்னு சொல்கிறது எஸ்கேப் கமாண்ட் அந்த டெர்மினல் சொல்கிறது. இது வந்து லினக்ஸில் வருது. அது வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். லினக்ஸ் லெவலில் சிங்கிளாகவும் போடலாம், ஒரு கொரியாவும் போடலாம். கிரியேட் டேபிள் ஸ்பேஸ் நேம் டேட்டா ஃபைலு, அந்த டேட்டா ஃபைலுடைய பார்த்து வந்து அது மாதிரி 1 by 1ஆகவும் போடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் டேட்டா எஸ்கியூலும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் போட வேண்டிய கொரி எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நான் எஸ்கியூஎல்லேருந்து ரன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். எஸ்கியூஎல்லேருந்து தான் அந்த கொரியை ரன் பண்ணணும். பட் லினக்ஸில் நான் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எஸ்கியூஎல்லேருந்து ரன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் லினக்ஸில் தான் இருக்குது. லினக்ஸில் தான் இருக்குது. எஸ்கியூஎல் பண்ணுறப்போ எந்த ஃபைல் சேவ் பண்ணால் இட் வில் பி ஸ்டோர். ஆமாம், முடிச்சுட்டு வரலாம். ஒரு 10 நிமிஷம் வந்துடும். ரெக்கார்ட் பண்ணது இது சரி. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியோ? ம் ஃபர்ஸ்ட் டைம்
ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேம்.